என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. அன்பு நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இப்பொழுது சனி பெயர்ச்சியினுடைய பலன்களை சொல்ல இருக்கிறோம். இப்பொழுது மேஷராசியை பற்றி நாம் பார்ப்போம். சனி அப்படின்னும்போது ஜனங்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. சனி பயிற்சி, ஐயோ என் ஜாதகத்தில் சனி வந்துடுச்சு. அதாவது சனி இல்லாத ஜாதகமே இல்லைங்க. ஆனால் ரொம்ப அது 7.5 சனிக்கும் அர்த்தாஷ்டம சனிக்கும் ஒரு சிலர் 7.5 சனின்னா தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சிலர் அதுவும் புரியாமல் அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனின்னு யாராவது ஜோசியர் சொல்கிறத வச்சுக்கிட்டு அவங்க ஐயோ ஜாதகத்தில் சனி இருக்குங்க ரொம்ப பயப்படுறாங்க. அதுவும் இந்த சனி பயிற்சிக்கு ரொம்ப ரொம்ப குரு பயிற்சினா ஒரு சந்தோஷம் அடைகிறாங்க. சனி பயிற்சினா ரொம்ப பயப்படுறாங்க. சனிக்கு அதாவது மேஷ ராசி அப்படின்னு சொன்னாலே காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசிங்க. இந்த முதல் ராசிக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம். அஸ்வினி 1 முதல் 4 பாதம், பரணி 1 முதல் 4 பாதம், கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது மேஷராசி. காலபுருஷ தத்துவப்படி இது முதல் ராசி. இப்போது இந்த சனி பகவான் இது வரைக்கும் தனுசில் இருந்தாருங்க. கடந்த 2.5 வருஷமாக தனுசில் இருந்தார். தனுசு என்பது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடம். மேஷத்துக்கு 9ஆம் இடத்துல இருந்தார். 9ஆம் இடத்துல இருந்து கடந்த 2.5 வருஷமாக அவர் என்ன செஞ்சாரான்னா ஒன்றும் செய்யலை. பாக்கிய நிறைவு தந்திருக்கணும், பாக்கியத்தை கொடுத்துருக்கணும், ஒன்றும் கொடுக்கல. தகப்பன் வழி சொந்தங்களால் அதாவது ஆதாயப்பட்டிருக்கணும். எந்த ஒரு இதுவும் இல்லாமல், அதுவும் குறிப்பாக கடந்த 1 வருஷமாக உலகத்துக்கே பிரச்சனை. அப்புறம் மேஷ ராசிக்கு மாத்திரம் எப்படிங்க செஞ்சுருக்க போகிறார் சனி பகவான்? கெடுதல் தான் செஞ்சுருக்க. அதுக்கு முன்ன 1.5 வருஷம் ஒன்றா செஞ்சுருக்கலாம். ஆனால் இந்த சனி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய திருப்புமுனையும் ஏற்படுத்துபவர் சனி பகவான். நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப, கர்ம வினைகளுக்கு ஏற்ப, நம் முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நல்ல பலனோ அல்லது தீய பலனோ சனி பகவான் தர கடமைப்பட்டவர் என்று சொல்லலாம். சனி பகவான் பார்த்திங்கன்னா உடலின் ஒட்டுமொத்த இயக்கத்திற்கு காரகத்துவம் பெற்றவர். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கிட்னி, கால்களை குறிப்பவன் இந்த சனி பகவான். இவருக்கு ஆயுள்காரகன். ஒருத்தருடைய ஆயுளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சனீஸ்வரனுடைய நிலையைத்தான் நம்ம பார்க்குறோம். இது சனீஸ்வர பகவானுக்கு கர்மகாரகன், தொழில்காரகன், ஜீவனக்காரகன் அப்படின்னு பல பேர் இருக்குங்க. இவருக்கு மந்தன்னு பேர் கூட உண்டுங்க. இவரை பற்றி லேட் லத்தீப்னு கூட இங்கிலீஷில் சொல்லுவாங்க அவரை. அதாவது எதையுமே பொறுமையாக செய்யக்கூடிய ஒரு நிலை. அதுவும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் சனி எழுந்திரிச்சின்னு சொன்னால் அவர் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் பண்ணுவார், எதையும் பொறுமையாக செய்வார் அப்படின்னு. சனி என்றால் நீதிமான் என்று பெயர், தருமன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் குருவுக்கு இல்லாத ஒரு பேர் சனிக்கு இருக்குங்க, ஈஸ்வரன்ற பட்டம். சனி கோச்சார ரீதியாக ஸ்தான பலம் பெறுவது என்பது 3, 5, 6, 10, 11 ஆகிய இடங்களுக்கு, இந்த ராசிக்கு 3ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் வராருன்னு சொன்னால் கோச்சார ரீதியாக இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக ஒரு பலனை தரக்கூடிய ஒரு நிலை. சனி பகவான் தனுசில் இருந்து உங்களுக்கு மகரத்திற்கு 26/12/2020 அதாவது மார்கழி மாதம் 11ஆம் தேதி விடியற்கால 4:50க்கு மகரத்துக்கு இடம் பெயர்கிறார். இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒருவருடைய ஜாதக அடிப்படையில் லக்னத்திற்கு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்று
அல்லது சுபர்களுடைய பார்வை பெற்று இருந்து நல்ல தசாபுக்தி நடந்து கொண்டிருப்பின் இந்த சனி பயிற்சி நல்லதாக இருக்கும் பொழுது நல்ல பலனையே தரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இப்போது கடந்த இந்த மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா 9ல் இருந்து எதையும் இவர் செய்யலை, சாதிக்கலை, கொடுக்கலை. இப்போ 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். ஸ்தான பலம் கண்டிப்பாக இருக்கிறது. ஸ்தான பலம் அப்படின்னும்போது இந்த 10ஆம் இடத்துக்கு சனி வந்ததால் இந்த மேஷ ராசிக்கு என்னென்ன பலாபலன்களை தருவார் அப்படின்னு சொன்னாக்கா, சனிக்கு தொழில்காரகன்னே பேருங்க, ஜீவனக்காரகன்னு பேர். அப்போ 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார், அதுவும் குருவோடு சேர்ந்துருக்கிறார். குரு வந்து ஒரு எப்படியும் ஒரு வருஷம் இருப்பார். அதில் குறிப்பாக வெரி பர்டிகுலராக ஒரு 6 மாதம் கண்டிப்பாக அந்த வீட்டில் சேர்ந்துருக்கிறாருங்க. தனித்த சனி இல்லை, தனித்த குரு இல்லை அந்த 6 மாதத்துக்கு. இப்போ பார்க்கும்பொழுது இந்த சனி பகவான் ஒரு நல்ல பலனையே தரக்கூடிய அதிகாரம் பெற்றவர். தொழில் இது வரைக்கும் இவங்களுக்கு ரொம்ப நொடிஞ்சு போயிருக்கும். கடந்த 2.5 வருஷமாக இவங்க தொழிலில் ஏகப்பட்ட அதாவது பின்னடைவு. ஒன்று கடன் பட்டிருக்கணும், இல்லை தொழிலையே இழுத்து மூடக்கூடிய ஒரு சூழல், இல்லை இழுத்து மூடாமல் ஓரளவுக்கு ஓட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையான ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கும். இப்போ அது மாதிரி உள்ளவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த 2.5 வருஷம் எழுந்து உட்காந்துருவாங்க. தொழிலில் ஒரு நல்ல ஒரு அபிவிருத்தி கண்டிப்பாக கிடைக்குங்க. நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு சூழல். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதுசாக யாராவது தொழில் பண்ணணும்னு நினச்சா கூட இப்போ ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு தொழில் ரொம்ப நல்ல அபிவிருத்தி சூப்பராக ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த சனியினுடைய பார்வை பார்த்திங்கன்னா 3, 7, 10 பார்ப்பார். இப்போது 3ஆம் பார்வையாக உங்களுக்கு வந்து எங்கே பார்க்குறாருன்னா 12ஆம் வீட்டை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஒரு ஆட்சி பெற்ற சனி. அதனால் 12ஆம் வீட்டை பார்க்குறதால உங்களுக்கு சுப செலவுகள் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு சூழல் இந்த 2.5 வருஷத்துக்கு இருக்கும். சுப செலவு என்பது வீடு வாசல் வாங்கிறது, பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணுறது, வண்டி வாகனம் வாங்கிறது, இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போது தொழில் பண்ணவங்களை பற்றி நம்ம பேசணும், உத்தியோகம் பார்த்தவங்களை பற்றி பேசுவோம். இது கடந்த 2.5 வருஷமாக உத்தியோகத்துக்கு போனவங்க, தனியார் துறையாகட்டும் அரசாங்கத்துறையாகட்டும், ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகியிருப்பாங்க. ஒரு நல்ல இடத்துல போஸ்டிங் இருக்காது, ஏகப்பட்ட ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு அங்கேருந்து வரவும் முடியாமல் லீவு போட்டாலும் பிரச்சனை, இதாக அப்படியே ரொம்ப தினம் செத்துக்கிட்டு இருந்தாங்க கடந்த 2.5 வருஷமாக. இப்போது அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டங்க. அவங்க நினச்ச இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மாறுதல் நிச்சயமாக உண்டு. ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. இடம் மாறுதலும் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவங்க நல்ல இடத்துல வந்து வேலை செஞ்சு நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு அதில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கூட கிடச்சி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த உத்தியோகம் பார்ப்பவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த மேஷ ராசி அப்படின்னும் பொழுது ராசிக்கு செவ்வாய் தான் அதிபதி. இந்த இராணுவம், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இவங்களுக்கெல்லாம் இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டு ப்ரைவேட்டு செக்யூரிட்டிஸ், ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பெரும்பாலும் மேஷராசிக்காரங்களாம் இவங்க இது மாதிரி ஆளுகள் தான் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். நல்ல ஒரு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு, ரொம்ப பொன்னான ஒரு காலம். இந்த 2.5 வருஷம் அற்புதமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக ஒரு சிலருக்கு அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்குங்க. ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த 2.5 வருஷம். இந்த சனி பயிற்சி இந்த மேஷ ராசிக்கு ஒரு கோடீஸ்வர யோகம், ஒரு ராஜ யோகத்தை தர இருக்கிறது, ஒரு கோடீஸ்வர யோகத்தை தர இருக்கிறது. அதாவது சாதாரணமாக தொழில் பண்ணவங்க இந்த சனி பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஒரு சாதாரண நிலையில் இருக்கிற ஒரு அதாவது கடைநிலை ஊழியர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ரொம்ப அவங்கள விட ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்த்துரும். ஒரு ஒரு தொழில் ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய லெவலில் அவங்கள வந்து ஒரு தொழிலதிபராக ஆக்கக்கூடிய ஒரு நிலை. அதனால தான் தொழில்காரகன்னே பேர் சனி பகவான். சனி பொறுத்தவரையிலையும் ரொம்ப அற்புதமாக செய்ய கடமைப்பட்டவர். இந்த 2.5 வருஷம் அப்படின்னும்பொழுது ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்களாகட்டும், புதுசாக கடன் வாங்கி அரசாங்கத்தின் மூலமாகவோ வங்கியின் மூலமாகவோ கடன் உதவி பெற்று தொழிலை அபிவிருத்தி நம்பி செய்யலாங்க சொந்த தொழில் பண்ணுறவங்க. அதே மாதிரி இந்த மேஷ ராசிக்காரங்க புதுசாக தொழிலை ஆரம்பிக்கலாம். டெஃபினட்டாக இந்த 2.5 வருஷம் நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு நிலை. உத்தியோகம் பார்ப்பவர்கள் தனியார் துறையாகட்டும், அரசாங்கத் துறைகள் ஆகட்டும், இல்லை மருத்துவ கம்பெனி, மேனுஃபேக்சரிங் இருக்கு இல்லையா, மருந்து கம்பெனிங்க, இது மாதிரி இருந்தாலும் சரி, இராணுவம், போலீஸு, தீயணைப்புத்துறை, இப்போ இது மாதிரி இப்போ போஸ்டிங்கில் இப்போ பணியில் வேலை செய்கிறவங்களும் சரி, அற்புதமான ஒரு காலகட்டம், ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வேலை மட்டும் இல்லைங்க, இது வந்து பிள்ளைகளுடைய மேன்மை, பிள்ளைகளுக்கு திருமணம், வண்டி வாகனங்கள் வாங்கிறது, வீடு வாசல் வாங்கிறது. எப்படின்னு சொன்னீங்கன்னா, சனி வந்து உங்களுக்கு 4ஆம் பார்வையாக பார்க்குறாரு. கடகத்தை பார்க்குறது, கடல் கடந்து போய் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு நிலை, வீடு வாசல் வாங்கக்கூடிய நிலை, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. 7ஆம் பார்வைக்கு 10ஆம் பார்வையாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு 7ஆம் வீட்டை பார்ப்பார். 7ஆம் வீட்டை பார்த்து ஒரு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு சூழல், ரொம்ப இதுவரைக்கும் பிரிஞ்சு இருந்த கணவன் மனைவி கூட இப்போ ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மொத்தத்தில் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த சனி தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லும்போது, இந்த சனி தசை, சனி புத்தி உள்ளவர்கள் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து கருங்குவளை மலர் தூவி எள் அன்னம் படைத்து எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி சனி காயத்ரியை, அதாவது சனீஸ்வர காயத்ரின்னு ஒரு திருக்குறள் மாதிரி ஒரு 1.25 அடி இருக்குதுங்க. 26 முறை பாராயணம் செய்து திருப்பதி ஸ்ரீ வெங்கடேச பெருமாளையும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டால் ஸ்ரீ சனீஸ்வர பகவானின் அனைத்து தோஷங்களும் விலக்கப்பெற்று தொழில் விருத்தி அடைவார்கள் என்பது ஐதீகம். ஸ்ரீ சனீஸ்வர காயத்ரியை சொல்கிறோம். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க அஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரச்சோத்யாத். சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு உணவு வைத்த பின் சாப்பிடுவது நல்லது. ஏன் சனிக்கிழமை, எல்லா நாளுமே காகத்துக்கு முடிஞ்சால் உணவு வைங்க, அது ரொம்ப பெரிய புண்ணியத்தை சேரும். நீங்கள் சனி பயிற்சி உங்களுக்கு ஆகுது அப்படின்னும்பொழுது உங்களுக்கு அற்புதமான ஒரு நிலை. திருநள்ளாறு போயிட்டு உங்களுக்கு சில 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் சனி பயிற்சிக்கு திருநள்ளாறு போயிட்டு ஈஸ்வர பகவானை வழிபட்டு வந்தால் சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறையக்கூடிய ஒரு நிலை என்று சொல்லுகிறோம். அதோடு மட்டுமில்லாமல் சனி பகவானின் சன்னதியில் தேங்காய் உடைத்து 2 மூடிகளிலும் நல்லெண்ணெயில் எள்முடிச்சு தீபம் ஏற்ற சனியின் பாதிப்புகள் நீங்கும் என்று சொல்கிறார்கள். இது சனிக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாகும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு மகத்தான ஒரு பலனை தர இருக்கிறார். கோடீஸ்வர யோகத்தையும் ராஜ யோகத்தையும் தர இருக்கிறார் என்று சொல்லி நான் எப்பொழுதும் வணங்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை மேஷராசி அன்பர்களுக்காக எல்லா வளமும் நலமும் பெற வேண்டி வணங்குகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.